ஒரு இந்த தேர்வு அப்படிங்கிறத ஏன் நீங்கள் மறுக்கிறீங்க? அவர் நிறைய புள்ளி விவரங்களை சொல்கிறாரு. இன்னொன்று, இது வந்து நடைமுறை சாத்தியமானே தெரியாமல் தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறது அப்படிங்கிறது வாக்கு வங்கி அரசியலாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத வைக்கிறார். முதலாவது இந்த தேர்வு, நீட் தேர்வு தேவையா அப்படின்னா, தமிழ்நாடு அரசினுடைய கொள்கை வந்து 12வது வகுப்பு வரைக்கும் குழந்தைங்க படிக்கிறாங்க. அந்த 12வது வகுப்பு பொது தேர்வில் அவங்க தேர்ந்தெடுத்த சயின்ஸ் சப்ஜெக்டு, பொறியியலுக்கானது, அதில் என்ன அதிகபட்ச மதிப்பெண்ணோ அந்த மதிப்பெண் அடிப்படையில் அவங்களுக்கு காலேஜ் அட்மிஷன் போடணும். இதுதான் தமிழ்நாடு அரசினுடைய கல்விக் கொள்கை. இதை இடையில எம்ஜிஆர் அவர்கள் மாற்றி நுழைவுத் தேர்வை கொண்டு வந்தார். அதை திருப்பி 2007 கலைஞர் அவர்கள் அந்த நுழைவுத் தேர்வை அபாலிஷ் பண்ணார். இதுக்கிடையில் இந்த 20 ஆண்டு காலம் இது போகவே போகாது. என்ன கேஸெல்லாம் போட்டு நீதிமன்றம் வந்து நுழைவுத் தேர்வு சரின்னு சொல்லிடுச்சு. நீதிமன்றம் சொன்ன பிறகு நம்ம மாற்ற முடியாது அப்படின்னு இருந்ததை கலைஞர் அவர்கள் மாற்றி காட்டினார். மண்டல் கமிஷன் வந்து 1979 போடப்பட்டது. 80 அவங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. 10 ஆண்டு காலம் அது வந்து வெளியவே வரல. அதை வந்து நீங்க பார்லிமெண்ட்ல வைக்கணும் விவாதத்துக்கு அப்படிங்கிறதுக்கே பல போராட்டங்களை திராவிடர் கழகம் நடத்திச்சு, திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி இருக்கு. 90 வருது. பிபி சிங் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மண்டல் கமிஷனை நடைமுறைப்படுத்தினதுனால பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அகில இந்திய தேர்வுகளில் வேலையில் 27% இன்னைக்கு எல்லாரும் வாங்கிட்டு இருக்கிறோம். இது எல்லாத்துக்குமே 10 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் போராடி தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா இந்த நுழைவுத் தேர்வுகள்ங்கிறத ஏதோ அறிவினுடைய அடையாளம்னு காட்டுகிற ஒரு மேட்டுக்குடி. இதை வந்து நான் வெறும் ஜாதியால மட்டும் சொல்லல, பணமும் சேர்ந்த ஒரு சமூகம் இருக்கு. இந்த சமூகம் எல்லா ஜாதிகள்லயும் இப்படி ஒரு குரூப் இருக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்களுக்கு மட்டும் அறிவு இருக்கு, அதை நிரூபிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் வைங்க. அதே மாதிரி அதை 10 தடவை பாஸ் பண்ணோம்னா எங்க பையனையோ பொண்ணையோ வீட்லயே உட்கார வச்சு படிக்க வைக்கிற அளவுக்கு எங்க கிட்ட பணம் இருக்கு, இதுக்கேத்த ஒரு தேர்வை வைங்க. இது வந்து எப்பவுமே நடக்கிறது. இது ஒவ்வொன்றையும் எதிர்த்து போராடி ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆகையினால இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் வந்து பிஜேபி வந்த பிறகுதான் இது திரும்ப தமிழ்நாட்டுக்கு வந்தது. நீங்க முதல்லயே கேட்டீங்க, நீதிமன்றம் சொன்னதான் இது 2011 வந்தது. அந்த கூட்டணி ஆட்சியில திமுகவும் பங்குதான். ஆனா இந்த சட்டம் வரும்போது இது மாநிலங்களுக்கு கட்டாயம் இல்லை அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. இத்தனைக்கும் அதுக்கு அதை எதிர்த்து நடந்த வழக்குல, சிஎம்சி வேலூர் போட்ட வழக்குல திமுக தன்னையும் ஒரு தரப்பாக இணைத்து கொண்டு அதுக்கு எதிராக வாதாடியது. அதனாலதான் மாநிலத்துக்கு விதிவிலக்கு வந்தது. பிஜேபி ஆட்சிக்கு வந்த உடனே இவங்களுடைய பல கிளை அமைப்புகள், ஆர்எஸ்எஸோட தத்துவத்தை கொண்ட சங்கல்பங்கிற ஒரு அமைப்பு இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ரெவியூ பண்ணணும்னு ஒரு கேஸ் போட்டுச்சு. என்னன்னா, பார்வையாளர்கள் வந்து இதெல்லாம் மறந்திருக்க கூடும், அதனால நான் நினைவுபடுத்துறேன். இந்த சங்கல்புங்கிற அமைப்பு என்ன, இதுல யார் யாரெல்லாம் படிச்சிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் கூகுளில் போய் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அமைப்பு வந்து ரெவியூ பண்ணுன்னு கேஸ் போடுது. அப்போ ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு என்ன பண்ணியிருக்கணும், இல்லை ஏற்கனவே இருக்கிறத நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், ஏன்னா காங்கிரஸ் பண்ண எதையுமே நாங்கள் மாற்ற மாட்டோம் அப்படின்னு தானே சொல்லி இருக்கணும். இவங்க அந்த பெட்டிஷனரோட சேர்ந்துக்கிட்டு நாங்கள் வந்து எக்ஸாம் நடத்த தயாராக இருக்கோன்றாங்க. ரெவியூ பெட்டிஷனர் சங்கல்பு அதுக்கு ஒத்து ஊதுறது. அன்னைக்கு இந்த துறைக்கு பொறுப்பேற்றிருந்த இத்தனைக்கு தொழில்துறை அமைச்சரான நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு வராங்க. நீங்க அனுப்புங்க, ரெசல்யூஷன் அனுப்புங்க, நாங்க அதை பரிசீலனை பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நாடாளுமன்றத்தில் தமிழ்நாடு அரசு அதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கல. இங்க இருந்து போராட்டம் நடக்குது. அப்பதான் அனிதா முதற்கொண்டு மற்ற மாணவிகள்லாம் சுப்ரீம் கோர்ட்ல போய் அபிடவிட் போடுறாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து அதை ஏத்துக்க போகுதுங்கிற ஒரு கருத்து இருக்கும் போது திடீர்னு கூப்பிடுறாங்க. நீங்க எக்ஸாம் நடத்த ரெடியா இருக்கீங்களான்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்கறாங்க. ஆமா ரெடியா இருக்கோன்னு சொல்றாங்க. ஓகே, கேஸை முடிச்சிட்டாங்க. இந்த முடிவு வர்றதுக்கு காரணம்
பிஜேபி ஆட்சி தான். சரி, அடுத்தது என்ன பண்றாங்க, நாடாளுமன்றத்துல தீர்மானம் கொண்டு வராங்க. இல்ல பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நீட் வேணும்ன்ற லைன்ல தான் இருக்காங்க. அதுல ஒன்றும் அவங்களுக்கு முரண்பட்ட இல்ல. ஆனா நீங்க பிஜேபி காரங்க எல்லாரையுமே கேட்டீங்கன்னா இதை நீங்க தானே கொண்டு வந்தீங்க, காங்கிரஸ் தானே கொண்டு வந்துச்சுன்னா அறிமுகப்படுத்துறது காங்கிரஸுக்கு அவங்களுக்கு ஏதோ விருப்பம் இல்லாத ஒன்றை காங்கிரஸ் அறிமுகப்படுத்தின மாதிரியும் அதை இவங்க விருப்பம் இல்லாம உச்ச நீதிமன்றம் அவங்க தலையில கட்டிட்ட மாதிரியும் வேற வழி இல்லாம அவங்க அந்த மூட்டையை தூக்கிட்டு போற மாதிரியும் தான் பேசுவாங்க. ஆனா இதை கொண்டு வந்தது அவங்க தான் முக்கியமானது. இன்னைக்கு தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ராகுல் காந்தி அவர்கள் நாங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் திரும்பவும் இதை மாநில உரிமையில கொடுப்போம், அதனால இது மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காரு. ஏற்கனவே ஒரு 5 ஆண்டுக்கு பிறகு உங்களுடைய மெஜாரிட்டி குறைஞ்சு இன்னைக்கு 2 தூண்ல பிஜேபி நின்னுகிட்டு இருக்குது. ஒன்னு நிதிஷ்குமார், இன்னொன்னு சந்திரபாபு. இவங்க இந்த 2 தூணும் கொஞ்சம் நகர்ந்துச்சுன்னா இந்த மேல இருக்கிற கூரை விழும், பாத்தீங்களா, ஆட்சி மாற்றம் நடக்கும். இதுக்கிடையில மக்கள் போராட்டம்னு ஒண்ணு இருக்கு. நீங்க 38 மாதம் இதை சும்மா வச்சிருந்த காரணமே என்னன்னா இப்பவே ரிஜெக்ட் பண்ணா போராட்டங்கள் வரும், பிஜேபிக்கு அழுத்தம் வரும். இனிமே அதான் நடக்கும். இப்ப என்ன வாய்ப்பு இருக்கு? இப்ப தமிழ்நாடு அரசுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சட்ட வாய்ப்பு என்ன? நீட் விலக்கு மசோதாவை மத்திய அரசாங்கம் நிராகரிச்சு, குடியரசுத் தலைவர் நிராகரிச்சிட்டாங்க. வேற என்ன சட்ட 2 வாய்ப்பு இருக்கு. ஒன்று நீதிமன்றம், இன்னொன்னு மக்கள் மன்றம். இதை வந்து ஒரு அரசாக அவங்க மக்கள் மன்றத்தை மட்டுமே நம்ப முடியாது, நீதிமன்றத்துக்கு போகணும். உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே இந்த வழக்குகள் சென்ற ஆண்டு நடந்துச்சு. என்னன்னா இவங்க சொல்ற இந்த புனித பூச்சிகள்லாம் இருக்கு பாருங்க, நீட் வந்தா அறிவாளிகள் தான் வருவாங்க, நீட் வந்தா சமமா வருவாங்க, நீட் வந்தா ஏழைகள் வருவாங்க, இந்த அத்தனை பொய்யும் அம்பலமாயிருச்சு. அவ்வளவும் ஃப்ராடு. மொத்தமா சில சென்ட்ரல்ல இருந்து வர்றவங்க மட்டும்தான் இந்த இடத்தை கைப்பற்றாங்க. 2வது 3 வருஷம் 5 வருஷம் உட்கார்ந்து படிக்கிறவங்க தான் வர்றாங்க. அப்ப நீதிமன்றம் என்ன செஞ்சதுன்னா, இவ்வளவு ஊழல் நடந்த உச்ச நீதிமன்றத்தில் நடந்த வழக்குல இவ்வளவு ஊழல் நடந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இதுதான். எல்லாம் பேசிட்டு கடைசியா இந்த அஞ்சாமைன்னு ஒரு திரைப்படம் வந்தது. நம்முடைய சைக்கியாட்ரிஸ்ட் திருநாவுக்கரசு அவர்கள் அதை தயாரிச்சு வெளியிட்டிருக்காரு. அந்த படத்தை கொஞ்சம் எல்லாரும் பார்க்கணும். அதுல ஒரு நீதிமன்ற காட்சி அப்படியே வரும். எல்லாம் கேட்டுட்டு நீதிமன்றம் இதை ரத்து பண்ண போகுதுன்னு நினைச்சப்போ, இல்ல இவ்வளவு தப்பு நடந்திருந்தா கூட அதன் புனிதத்தன்மையை நாங்க காப்பாற்றணும் அப்படின்னு தீர்ப்பு சொன்னாங்க. இப்ப அடுத்த கட்டம் வரும்போது அந்த புனிதமும் இதுல இல்லைங்கிறது நிரூபிக்கப்படும். ஓகே. இல்ல இப்ப அந்த நிலைப்பாட்டில இருந்து நீதிமன்றத்தை மாற்ற முடியும்ங்கறீங்க. சட்ட ரீதியா விஷயம் மாறி இருக்கக்கூடிய சூழல் அதுக்கு காரணம். எந்த தீர்ப்புமே திருத்தப்படக்கூடியதுதான். வேண்டாம்னு சொன்னதை உங்களால ரெவியூ போட்டு கொண்டு வர முடியும்னா, ரெவியூ போட்டு கொண்டு வந்ததை திருப்பி செய்யறதுக்கு நீதிமன்றத்தால முடியாதா என்ன? முதல் கட்டத்தை எடுத்துக்கிறேன் திரு ராமசாமி. அப்ப ஒரு நீதிமன்றத்திலையும் இந்த ஒரு தீர்ப்பை வாங்க முடியும். ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் ஜல்லிக்கட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய வழக்குகள் இருக்கு. இப்போ இதில் வந்து நிராகரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஜனநாயகத்தில் ஏற்புடையதா, ஒரு சட்டமன்ற தீர்மானம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை உள்ள வைக்கிறாங்க. பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். சட்டமன்ற தீர்மானம் அப்படின்றதுக்காக நிராகரிக்க முடியாது அப்படின்னா எல்லா சட்டமன்றங்களும் ஏற்ற தீர்மானம் வந்து அப்புறம் சட்டமா மாறணும். அப்போ அவங்க தீர்மானமா கொடுக்க தேவையில்ல, அவங்க ஆக்ட் எல்லாரும் ப்ரொமல்கேட் பண்ணலாம். அப்போ எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் அதற்கான ப்ரொவிஷன் இருக்கும். அப்போ நம்ம கன்கரண்ட் லிஸ்ட் தேவையில்லை, நம்ம வந்து எல்லா ஸ்டேட்டுமே இதை பண்ணலாம். அவர்களுக்கான தேவை அவர்கள் வந்து தேர்ந்தெடுத்த மக்கள் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டேட்டுமே பண்ணலாம். நம்ம கான்ஸ்டியூஷனில் அது ப்ரொவிஷன் கிடையாது. ஸோ அவங்க சட்டமா ஏற்றுறதுக்கு அவங்களுக்கு பவர்ஸ் இருக்கணும். லிஸ்ட்ல எந்த லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸ்டேட் லிஸ்ட் இருந்தால் பண்ணலாம், கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்தால் அது வந்து சென்ட்ரல்ல ஏற்கனவே இருக்கிற சட்டத்துக்கு முரணா இருக்கக்கூடாது.